அடுத்து 16வது சம் பாருங்கள். கூடுதல் 0 வருமாறு 10 ஜோடி ஓரிலக்க முழுக்களை எழுத முடியுமான்னு கேட்டிருக்காங்க. முழுக்களை எழுத முடியுமா? முழுக்கள் அப்படின்ட்டாலே நமக்கு மைனஸ்லையும் மதிப்பு வரும். இன்னொன்று பாருங்கள், ஓர் இலக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓர் இலக்க அப்படின்னா 0லேருந்து இங்கிட்டு 9 முடியும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த சைடு -1, -2, -9 முடிய போகும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 10 ஜோடி எழுத முடியுமான்னு கேட்டிருக்காங்க. முடியும். எப்படின்னா 0 வரணும், 1 + -1, 2 + -2, 3 + -3, 4 + -4, 5 + -5, 6 + -6, 7 + -7, 8 + -8, அடுத்து 9 + -9. இதை கூட்டுனா நமக்கு 0 வரும். இன்னொன்று நமக்கு 0வுமே முழுக்கள் தானே. 0 + 0 0. இப்போ ஓரிலக்க முழுக்களுக்கு 10 ஜோடி எழுத முடியும். இதே இது சப்போஸ் இஎல்என் அப்படின்ட்டாங்கன்னா வராது. ஏன் அப்படின்னா இஎல்என்னாலே 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 1லேருந்து 9 முடிய கூட்டும்போது இந்த இடத்துல 0வே வர வாய்ப்பு இல்லை. இதே மாதிரி தான் முழு எண்ணுனாலுமே 0லேருந்து வரும். 0 + 0னா மட்டும்தான் 0 வரும். மித்த எதையுமே ஒன்றும் செய்ய முடியாது. மைனஸ் சிம்பிளில் வந்தால் தான், அதாவது இப்போ 1ன்னு எடுத்தோம்னா அதோட நேர்மாறு கூட்டல் நேர்மாறை கூட்டுனா மட்டும்தான் இந்த இடத்துல 0 வரும். போகும்போது முழுக்களாக இருந்ததுன்னா 10 ஜோடி இது கொண்டு வர முடியும். இதே இது இஎல்என் இல்லை முழு எண் கொடுத்தாங்கன்னா இஎல்எனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மைனஸே வராது. முழு எண்ணுனாலுமே மைனஸ் வராது. ஆனால் 0ன்னு இருக்கும்போது 0 + 0னா மட்டும்தான் 0 வரும். மித்த எதையுமே கூட்டி 0 கொண்டு வர முடியாது. அடுத்து 17 பாருங்கள். P = -15 மற்றும் Q = 5 எனில் P - Q வகுத்தல் P + Qவோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. Pயோட மதிப்பு என்னது? -15, அடுத்து மைனஸ் சிம்பிள், Q +5 வகுத்தல் டிவைடட் பை Pயோட மதிப்பு -15, Q ப்ளஸ் இங்கே 5 இருக்குது. இப்போ -5யும் -15யும் கூட்டினா -20 பை இங்கே -15 + 5. அப்போ கழிப்போம். கழிச்சிட்டு பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதை போடுவோம். -10. மைனஸும் நமக்கு கேன்சல் ஆகிரும். 0வும் 0 கேன்சல் ஆகி ஆன்சர் +2ன்னு கிடைக்கும். அடுத்த சம் பாருங்கள். ஏயிலிருந்து எம் வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் முறையே 1லிருந்து 13 வரையான எண்களை குறிக்கின்றனன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஏலேருந்து எம் வரைக்கும் எழுதி A1 B2 C3ன்னு சொல்லி எம் 13 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எம் வரைக்கும் எழுதிக்கிட்டோம். அடுத்து பாருங்கள், எண் என்பது 0வை குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எண் 0ன்னு எழுதியாச்சு. ஓவிலிருந்து Z வரையான ஆங்கில எழுத்துக்கள் முறையே -1லிருந்து -12 வரையிலான எண்களை குறிக்கின்றன. அதாவது ஓலேருந்து -1 அடுத்து -2ன்னு போய் Z -12 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால் ஓலேருந்து Z வரைக்கும் எழுதிட்டு -1 -2 -3ன்னு எழுதியிருக்கோம். பின்வரும் ஆங்கில வார்த்தைகளுக்கான முழுக்களின் கூடுதலை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு அவங்க ஃபஸ்ட்டு மேத்துன்னு கொடுத்துருக்காங்க. இதோட கூட்டல் பலன். ஏன்னா கணக்கில் பின்வரும் ஆங்கில வார்த்தைகளுக்கான முழுக்களின் கூடுதல்களை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. MATH எம் எவ்வளோ வருது நமக்கு? 13. கூடுதல்ங்கிறதுனால ப்ளஸ் போட்டோம். ஏக்கு என்னது? 1. அடுத்து டீக்கு -6. அடுத்து ஹச்சுக்கு நமக்கு 8 +8. இப்போது இதை கூட்டினா 14
+8 - 6னா நமக்கு +2, அப்போது நமக்கு 16ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், யுவர் நேம். ஒய் எங்கே இருக்குது? ஒய்க்கு நேராக -11 ப்ளஸ் ஓக்கு நேராக -1 ப்ளஸ் யூக்கு நேராக என்ன இருக்குது? நமக்கு -7 ப்ளஸ் ஆருக்கு நேராக -4. அடுத்து எண்ணுக்கு நேராக நமக்கு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஏன் ப்ளஸ் போடுறோம் அப்படின்னா கூடுதல் கேட்டுறதுனால ப்ளஸ் போட்டிருக்கோம். ஏக்கு நேராக 1 ப்ளஸ் எம்முக்கு நேராக 13 ப்ளஸ் ஈக்கு நேராக நமக்கு 5. இப்போ கூட்டினோம்னா இது வந்து -12 -12 -7 நமக்கு -19 -19ம் -4ம் நமக்கு -23. இது வந்து ப்ளஸ் 14 14ம் 5ம் 19. இப்போ நமக்கு 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸ், அப்போ கழிச்சோம்னா நமக்கு இங்கே வந்து -4ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், சக்ஸஸ். SUCCESS. எஸ்ஸுக்கு நேராக என்ன இருக்குது? நமக்கு -5 ப்ளஸ் யூக்கு நேராக -7 ப்ளஸ் சிக்கு நேராக 3 ப்ளஸ் இன்னொரு சி ப்ளஸ் 3 ப்ளஸ் ஈக்கு நேராக 5. அடுத்து எஸ்ஸுக்கு நேராக -5 இன்னொரு எஸ்ஸுக்கு நேராக -5. ஒரு +5ம் ஒரு -5ம் கேன்சல் ஆயிரும். அடுத்து பாருங்கள், -7 -5 -5 இதை கூட்டினா -10 -17. அடுத்து +6. இப்போ கழிச்சோம்னா நமக்கு -11ன்னு கிடைக்கும். அடுத்து 19வது சம் பாருங்கள். ஒரு நீர் தொட்டியிலிருந்து ஒவ்வொரு நாளும் 100 லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. தற்போது நீர் தொட்டியில் 2000 லிட்டர் தண்ணீர் உள்ளது. ஒவ்வொரு நாளும் 100 லிட்டர் தண்ணி வந்து பயன்படுத்தப்படுகிறது. தற்போது உள்ள தண்ணீரின் அளவு வந்து 2000 லிட்டர். லிட்டர் தண்ணீர் உள்ளது எனில் 10 நாட்களுக்கு முன்பு தொட்டியில் இருந்த நீரின் அளவை காண்க. 10 நாட்களுக்கு முன்பு தொட்டியில் இருந்த நீரின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. தற்போது வந்து 2000 லிட்டர் இருக்குது. ஒவ்வொரு நாளும் 100 லிட்டர் பயன்படுத்துகிறாங்க. இப்போ 10 நாளுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது 10 நாளில் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ 10 × 100 நமக்கு 1000 லிட்டர் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இருக்கிறது 2000 லிட்டர். அப்போது இந்த இதை வந்து கூட்டுவோமா, 1000 லிட்டரை கூட்டினோம்னா மொத்தம் 3000 லிட்டர் இருந்திருக்கும் 10 நாளைக்கு முன்னாடி. அடுத்து 20வது சம் பாருங்கள். ஒரு நாள் தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு கிணற்றின் படிக்கட்டுகளில் நாய் தாவி குதித்து கீழிறங்கியது. ஒரு தாவலில் 4 படிக்கட்டுகளை கடந்தது. அந்த கிணற்றின் நீர்மட்டத்தை அடைய 20 படிகள் இருந்தால் அந்த நாய் எத்தனை முறை தாவி குதித்து நீரை அடைந்திருக்கும் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு தாவலுக்கு 4 படிகளை கடக்குது. தண்ணீர் வந்து 20 படிக்கட்டுக்கு கீழே இருக்குது. அப்போது 4 படியாக தாவும்போது 20 படியை தாண்டணும்னா எவ்வளவு தாவணும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து வகுப்போம். 20 படி இருக்குது, ஒரு தாவலில் 4 படி கீழே இறங்குது. அப்போது வகுப்போம். 1 4 4 5 20. இப்போ 5 தாவல் தாவணும். அடுத்த சம் பாருங்க. கண்ணன் ஒரு பழ வணிகர். அவர் ஒரு பழத்திற்கு ரூபாய் 2 வீதம் நட்டத்தில் 1 டஜன் வாழைப்பழங்களை விற்றால் அவரது இழப்பீட்டுத் தொகையை கணக்கிடுக. அதாவது 12 வாழைப்பழம் இருக்குது. ஒரு டஜன்னா நமக்கு 12ன்னு தெரியும். அவங்க வந்து 1 டஜன் கொடுத்துருக்காங்க. 1 டஜன்னா 12. ஒரு பழத்துக்கு வந்து 2 ரூபாய் நட்டோம். அப்போ
12 பழத்துக்குன்னு கணக்கு பண்ணும்போது பெருக்குவோமா, 12 × 2 24 ரூபாய் நட்டத்துக்கு வந்து விற்றுருக்காங்க. அடுத்து 22வது பாருங்கள். ஒரு நீர்மூழ்கி கப்பல் கடல் மட்டத்தில் இருந்து 650 அடி ஆழத்தில் உள்ளது. இது வந்து கடல் மட்டம், இதிலிருந்து 650 அடி ஆழத்தில் நீர்மூழ்கி கப்பல் இருக்குது. அது 200 அடி கீழே இறங்கினால் அது இருக்கும் ஆழத்தை கணக்கிடுக. இங்கேருந்து திரும்ப 200 அடி கீழே இறங்கியிருக்கு. அப்போ கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ ஆழம்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டையும் கூட்டுவோமா, 650 + 200 850 அடி கீழே இருக்குது. அப்போங்கும்போது நம்ம மைனஸ் சிம்பிள் பயன்படுத்துவோம், -850 அடி. அடுத்து பாருங்கள். கீழ்காணும் மாய சதுரத்தில் நிறை, நிரல் மற்றும் மூலை விட்டத்தில் உள்ள எண்களின் கூடுதல் சமம் எனில் XYZன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 1 Y -6 -10 -3 4 X -2 Z. அதாவது இப்படி கூட்டினாலும் ஒரே மதிப்பு தான். இப்போ இப்படி கூட்டினா நமக்கு எடுத்துக்காட்டுக்கு 5ன்னு வந்ததுன்னா இதை கூட்டினாலும் 5 தான் வரும், இதை கூட்டினாலும் 5 தான் வரும், இதை கூட்டினாலும் 5 வரும், இதை கூட்டினாலும் 5 தான் வரணும், இதை கூட்டினாலும் 5 தான் வரணும். அடுத்து மூலைவிட்டம் சொன்னனால இதை கூட்டினாலும் 5 தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து எடுத்துக்காட்டுக்கு. இப்போது இந்த இடத்துல ஒய் இருக்குது, இங்கே எக்ஸு இஜெட் இருக்குது. இப்போ நடுவில் பாருங்கள் எல்லாமே நம்பரில் இருக்குது. அப்போ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம XY மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். -10 -3 கூட்டினா -13, -13 + 4னா நமக்கு -9ன்னு கிடைக்கும். இப்போது இந்த சைடு இதை கூட்டினாலும் -9 கிடைக்கணும், இதை கூட்டினாலும் -9. ஏன்னா எந்த சைடு கூட்டினாலும் நமக்கு ஒரே மதிப்பு தான் வரும்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், 1 + Y -6 = -9. இப்போ ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். 1 - 6னா நமக்கு -5, Y -5 = -9. இப்போ Y = இந்த -5 = அங்கிட்டு போகும்போது +5 மாறும், -9 + 5. அப்போ நமக்கு -4ன்னு கிடைக்கும். ஒய்க்கு வந்து -4. அடுத்து பாருங்கள், இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இஜெட்டும் இருக்குது. இப்போ இப்படி எடுக்க முடியாது, இப்படி எடுக்கலாம். 1 - 10 + x = -9. இப்போ -10 இங்கே +1, இப்போ -9 + x = -9. இப்போ x = இந்த -9 அங்கிட்டு போகும்போது +9 மாறும், -9 ஏற்கனவே இருக்குது, அடுத்து +9. இப்போ எக்ஸோட மதிப்பு 0, இங்கே வந்து 0. இப்போ பாருங்கள், இது 0, இங்கே -2. அப்போ இஜெட்டை கண்டுபிடிச்சிடலாமா, 0 + -2 + Z = நமக்கு என்ன மதிப்பு, -9. இந்த -2 = அங்கிட்டு போகும்போது +2 மாறும். ஏன்னா 0வையும் -2 கூட்டினா -2 தான். இப்போ Z = -9, -2 இங்கிட்டு போகும்போது +2 மாறும். இப்போ இஜெட்டோட மதிப்பு -7. இப்போ பாருங்கள், -7 -2 கூட்டினா -9, -9 + 0 நமக்கு -9 தான். இதே இது இப்படி கூட்டினா 1 - 10 கூட்டினா -9, ஏன்னா எக்ஸோட மதிப்பு 0 தான். இந்த மூலை விட்டத்தை கூட்டுவோம், இங்கே 0, -6 கூட்டல் -3 கூட்டல் 0னா -9. இப்படி பாருங்கள், இங்கே +1 -3, இப்போ -2 கூட்டுனா அடுத்து -2ஐயும் -7ஐயும் கூட்டுனா -9. சம்மெல்லாம், அதாவது புதுசாக டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க சம்மெல்லாம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள். நீங்கள்லாம் எண்கள் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு 6th-லேருந்து 10th வரைக்கும் எண்கள் முடிச்சுட்டு அடுத்து இயற்கணிதம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து நல்லா புரிஞ்சிருச்சுன்னா அடுத்தெல்லாம் மேக்ஸிமம் ஈஸியாக இருக்கும். அப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பேசிக் தெரியாமல் கொஸ்டின் பேப்பரை பார்க்குறதோ சிலபஸ் படி டாப்பிக்காக பார்க்குறதோ ஃபஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க.